அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது பாஸ்டரும் பாஸ்டம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமா இந்த நாளில் இங்கே வந்து நிற்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது நாங்கள் 31 நைட்டு 11 மணிக்கு நாங்கள் ஒர்ஷிப்பில் நிற்கும் போது ஆண்டவர் என்னோடு எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் பேசுவார். அதுபோல் இந்த வருஷமும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே நீங்கள் என்னோடு பேசணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னாரு. ஏன்னா ஏசப்பா இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்க நான் கேட்கும்போது ஆண்டவர் அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு நான் உன்னோடு இருப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த எனக்கு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது கர்த்தாவே இந்த வார்த்தை அந்த வாக்குத்தத்தோடு வரணும்னு அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தை கொடுத்தது யோசுவா 3:7 அவர் கொடுத்தாரு. வாசிப்போம் மாமா. ஆமீன். அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சோன்னு உண்மையிலே நான் வந்து ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்தினேன். எப்பா நான் எல்லா காரியத்திலையும் எல்லா மனுஷரால் நான் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷியாக இருக்கிறேன். என்னை குறித்து எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் தேவனே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்றது இந்த நாளில் விளக்கும்படியாக இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட நான் வந்து கிதியோனை போல் ஒரு காரியத்தை நான் கேட்டேன். நீங்கள் உண்மையில் இந்த வாக்குத்தத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து சபையில் சாட்சி சொல்கிறது மட்டுமல்ல, இந்த உமன்ஸ் மீட்டிங்கில் எனக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படியான ஒரு கிருபையை நீ எனக்கு தரணும். அப்போ நான் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்றதை நான் வந்து அறிந்து கொள்வேன்னு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது அனிதா சிஸ்டர் வந்து என் முந்தானத்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்டெல்லாமா நீங்கள் வந்து 15 நிமிஷம் ஒர்ஷிப் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. கர்த்தருடைய காரியத்தில் எந்த காரியத்தை கொடுத்தாலும் நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அந்த அளவுக்கு என் கணவர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பாத்ரூம் கழுவுறதா இருந்தாலும் நம்ம செய்யணும், பிரசங்கம் பிடித்தில் இருந்தாலும் நம்ம நிற்கணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது என் கணவர் தான். ஒவ்வொரு காரியத்திலையும் என்னை வந்து அவர் வழி கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வந்து நீ இப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் திட்டுவார், நான் யோசிப்பேன் ஏன் இப்படி திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் வந்து அது தேவன் வந்து என்னை நடத்துகிற விதத்தை நான் வந்து அறிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அப்போ நான் வந்து சரி நான் பண்ணுறேன், ஒர்ஷிப்பு பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஏசப்பா நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல, ஏன் எனக்கு அப்பா இந்த வார்த்தை நீங்கள் உன்னோட பேசலையா? ஒர்ஷிப்பு சொல்லியிருக்காங்களா, அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணுற இந்த இது கிருபை இல்லையா? அப்போ நீங்கள் இந்த வார்த்தை என்கிட்ட பேசலையான்னு கேட்டுட்டு நான் அதோடு நான் மறந்துட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் 8 மணிக்கு கூப்பிட்டு சொல்லாமா நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் ஷாரோன் கொடுக்கலையா? இல்லை ஷாரோன்மா நீங்கள் பெண்கள்ன்றதுனால நீங்கள் பெண்களே கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நான் ஒரு சாட்சியாக முதல்ல நான் அதை சொல்லிக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் உங்க கூட இருக்கிறீங்க, நான் அடிக்கடி நான் கிதியோனை போல் உங்களை நான் சோதிக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. மறுபடியும் வந்து இந்த ரெபேக்காலை குறித்து நான் ஆண்டவர் பேசும்படியாக எனக்கு கிருபை செஞ்சார். ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல நிற்கும் போது ரெபேக்காலை குறித்து எவ்வளோ ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சுருக்கான்னு ஷாரோன் மூலியமாக ஆண்டவர் பேசுனதை நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது கவனிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரெபேக்கால் என்ன செய்யனா, மலடி அவன் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவள் வந்து மலடியாக இருக்கிறா. தன் கணவன் வந்து தன் மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம வாசிப்போம். நம்ம இந்த காலத்தில் ரெபேக்காலை போல் எந்த ஒரு காரியத்தை நம்ம கர்த்தரிடத்தில் போய் நம்ம என்ன செய்யறதில்ல, விசாரிக்கிறது இல்லை. இந்த உலக காரியத்தில் என்னுடைய பலத்தினால என்னுடைய சுயத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிடலான்ற ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த கர்த்தருக்குள்ளான ஒரு தாழ்மை வந்து நம்ம கூட காணப்படுகிறது இல்லை. ரெபேக்கா போல் தன் பிள்ளைக்காக பெண்கள் தினம்னால நான் பெண்களை குறித்து பேசும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கேன். ரெபேக்காலை போல் நம்ம யாருமே என்ன செய்யறதில்ல, பெண்கள் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை போய் நம்ம
தேடுறதில்ல. எல்லாமே என்னாலே ஆகும், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தில் தான் நான் நிற்கிறோம். அதனால தான் நம்ம பிள்ளைகள் வந்து சில வேலைகளை வழி தவறி இன்றைக்கி உலகத்து தாய் பிள்ளைகளை பார்க்குறோமா, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை காட்டிலும் உலகக்கார பிள்ளைகளை பார்க்கும்போது இன்றைக்கி அநேகர் குடியிலும் கூத்திலும் விபச்சாரத்தில் வேசித்தனத்திலிருந்து அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைங்க எந்த ஒரு தாய் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தாய்க்காக தேவன் வந்து பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ரெபேக்காள் என்ன செய்கிறேன்னா, தேவனிடத்தில் போய் கர்த்தரிடத்தில் போய் அவர் என்ன செய்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் விசாரித்தனால தான், அவர் தேவ சமூகத்தை நாடி போனனால தான் கர்த்தர் தன்னுடைய 2 பிள்ளைகளை குறித்து அந்த இடத்துல கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமேன். இந்த இடத்துல ரெபேக்காள் வந்து தன் பிள்ளை வயிற்றில் இருக்கிற கர்ப்பத்துக்காக போய் அவர் தேவனுடைய சமூகத்தில் வந்து விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது தேவன் வந்து அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல 2 சந்ததிகள் வந்து சிறியவன் வந்து பெரியவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரியவன் வந்து தேவனால் புறக்கணிக்கப்பட்டான. ஏன்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறத தேவ சமூகத்தில் நாடுவதில், அவன் வேட்டையாடுவதில் தான் அவன் மும்முரமாக இருந்தான். ஆனால் யாக்கோப்பு வந்து அப்படி தேவன் தாயோடு இருந்து அவன் தேவனுடைய தேடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தனால தான் தேவன் வந்து யாக்கோப்புக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள் நம்ம யாக்கோப்பை குறித்து அதிகமான காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் யாக்கோப்பு வந்து ஏசாவை போல அவன் உலக காரியங்கள் அல்ல, தேவனுடைய காரியங்களில் அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தார். யாக்கோப்பு வந்து 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அது முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்றால், சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். சகோதரனிடத்திலிருந்து தேவனுடைய வசனம் அந்த இடத்துல திட்டம் நிறைவேறும் என்பதற்காக தன் சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். 2வது வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த உலகத்தில் தகப்பன் தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய காரியமாக இருக்கும் என்றால் நம்ம தலைமுறைகள் அதை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் யாக்கோப்பு வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல, அவன் 12 கோத்திரங்களுக்கு அவன் தகப்பன் ஆகிறான். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு 3வது தேவனோடு அவன் போராடுகிறான். 2 ஆசீர்வாதத்தை பெற்றவன் மாத்திரமல்ல, அவன் 3வது ஆசீர்வாதத்துக்காக அவன் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் போராடுகிறான். இந்த உலகத்தில் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் போராடணும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம சுற்றி நிற்க, நம்ம பொல்லாத உலகத்தில் நிற்கிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதனால் யாக்கோப்பு என்ன செய்கிறான், தேவனிடத்தில் 3வது காரியத்துக்காக அவன் போய் ஜெபம் பண்ணும்போது போராடி அந்த 3 ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பெற்றுக்கொண்டவன் மாத்திரம் அதுக்கு 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ரெபேக்காள் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவள் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவளாக இருந்தாள். எந்தெந்த வேலையில் நமக்கு இந்த டிவி முன்னாடி உலக காரியங்களை நம்மளை அமர்ந்திருக்காதபடிக்கு நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் பெண்களாகி நம்ம உட்கார்ந்து நம்ம ஜெபிப்போம் என்றால் நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்படும். 2வது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். 3வது நம்முடைய சந்ததிக்கு தலைமுறையாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல் தாவீதை பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் விசாரித்தது போல தாவீது தேவனுடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறார். அது என்ன, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆமென்.
ஆமென். அவன் தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அவன் வந்து ராஜாவாக போகும்பொழுது தேவனுடைய அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் ஒவ்வொரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவன் போய் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான். நம்ம எந்த காரியத்தில் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்கள் மாத்திரமல்ல நம்ம குடும்பமாக போய் தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப ஜெபத்தில் குடும்பங்கள் பிரிந்து இருக்கிற சூழ்நிலையிலும் கூட நம்ம வந்து குடும்ப ஜெபத்தில் உட்காரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி நம்ம குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கிற வசனம் அந்த இடத்துல அது பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் போய் விசாரிக்கணும். விசாரிக்கும் பொழுது தாவீது சொல்ல ஆண்டவர் வந்து கேகிலாவை நீர் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார், ரெச்சிப்பாய் என்று சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ரெச்சிப்பை அந்த இடத்துல கர்த்தர் கட்டளை தாவீதை கொண்டு கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல அவன் யுத்தத்துக்காக மாத்திரம் அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்க விசாரிக்கக்கூடியவனாக மாத்திரம் அல்ல, அவன் போகிற இடங்களிலும் கர்த்தர் எந்த இடத்துக்கு நான் போனேன் ஏசப்பான்னு போய் கேட்குறான். ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்ம தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவன் நம்ம ஞானமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம் வழி இதுவே என்று நம்மளை நடத்தக்கூடிய போதகரை நம்மளுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் அது இல்லைம்மா 1 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். நம்ம தாவீது வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் அவன் தேவனிடத்தில் அவன் கேட்கல, ஜெயத்தை எடுக்கணுன்றதுக்காக அவன் தேவ சமூகத்துக்கு போகல. ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றாலும் அந்த தாவீது என்ன செய்கிறாரு, கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருன்னு அவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது வந்து கீழ்ப்படுகிறனால தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவராக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவன் மரணமானால் சங்கீதம் 23 அவன் வாசிக்கும் பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. அவன் 24 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவன் ஒவ்வொரு காரியத்தில் அவன் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அவனை 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அவனை கர்த்தர் நியமித்திருந்தார். அதே போல தான் நம்மளுடைய எல்லா கவலைகளையும் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம அவரிடத்திலே வைத்துவிட வேண்டும். வாசிப்போம் 1 பேதுரு 5:7. ஆமேன். நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் நம்ம விசாரிக்கும் பொழுது தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை திட்டங்களை குறித்து நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் விசாரித்து நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்முடைய எல்லா கவலைகளையும் வைத்து விட சொல்லுகிறார். ஆனால் இந்த உலக காரியங்களை நமக்கு நாமே தலையில் சுமந்து கொண்டு திரிகிறோம். அதனால தான் ஒரு காரியத்தில் நம்ம ஜெயம் கிடைக்காம கண்ணீரிலும் கவலையிலும் நம்ம அலைகிறோம். எந்த காரியத்தை தேவனுடைய சித்தத்தை நம்ம கேட்கறது கிடையாது. ஆனால் நம்ம தேவனுடைய சித்தத்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கைகளிலும் சரி நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஜெயத்தை அவை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதே தான் சங்கீதம் 55:22 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை என்ன செய்கிறாரா, ஒரு நாளும் அவர் தள்ளாட விடாத தேவனாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லிட்டு அதோட வச்சுட்டு நம்ம வந்துடும், திரும்பி நம்ம தலையில் நம்ம வைத்திருக்கூடாது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார் 55:22 வாசிப்போம். ஆமீன்.
நம்ம பாரத்தை வைத்து விட்டு நம்ம வந்துடணும். ரெபேக்காகளை போல நம்ம விசாரிக்கணும். தாவீதை போல நம்ம தெய்வ சமூகத்தில் விசாரிக்கணும். விசாரிக்கிறதுக்கு மாத்திரம் தேவனுடைய சமூகத்தை நம்ம அமர்ந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்திலையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அதைத்தான் நம்மளுடைய ஜெபம் என்ன செய்ய, நம்ம பிள்ளைகளை அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுடைய சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பிள்ளைகள் வழி விழுக போகிறாங்கங்கும்போது நம்ம தேவ சமூகத்தில் உட்காரும்போது தேவன் நம்மளுக்கு காட்டுவார், தரிசனத்தில் காட்டுவார், வெளிப்பாட்டில் காட்டுவார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம 24 மணி நேரம் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுக்கு அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது விசாரிக்கிற தேவன் இடத்துல நம்ம என்னன்னா தேவ திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரூத் 1:17 நம்ம வாசிப்போம். ஒன்றாம் வசனம். ரூத் 1:1. ஆமென். இந்த இடத்துல தேவ திட்டம் தேவன் நகோமியை இது பெத்லகேமில் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் பஞ்சம் பெத்லகேமில் அதிகமானனால அவர் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு தேவனுடைய ஆசீர்வாதமான பெத்லகேம் நகரத்தை விட்டுட்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு அவள் எங்கே போகிறான்னா மோவாப் தேசத்துக்கு போகிறாள். மோவாப் தேசத்தில் போய் தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய திட்டம் இல்லாமல் அந்த இடத்துக்கு அவள் போனனால தான் தன்னுடைய கணவனை இழக்கிறார், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழக்கிறார். மோவாப் என்றால் விக்கிரகங்களும் பாவங்களும் நிறைந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அவர் என்ன சொல்றார், பரிசுத்த நகரமாக பெத்லகேமில் தான் அவர் இருக்க சொல்றாரு. ஆனால் அந்த இடத்தை விட்டுட்டு அவர் போனனால நம்ம எப்போ தேவனுடைய திட்டத்தை விலக்கிட்டு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல தேவன் மரணத்தையும் உண்டாக்குவார், குடும்ப உறவுகளை அவர் உடைப்பார். ஆனால் நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நம்ம நிற்போம்னா நம்ம குடும்பங்களுக்கு அவர் வேலி அடைக்கக்கூடியவராக இருக்கார். அவர் பலத்த அரண்மனும் கோட்டையுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த திட்டம் தேவ திட்டம். நம்ம ரெபேக்காலை போல தாவீதை போல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எங்கே இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் நம்ம நிற்காம தேவனுடைய திட்டம் நம்ம எது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ, எது நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு இந்த உலக கண்களை நம்ம பார்க்குறோமோ அந்த காரியத்துக்குள்ளே நம்ம போகும்போது என்ன செய்யணும், சிக்குண்டு போகிறோம். தேவ திட்டம் இல்லாதனால நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், மோவாப்புக்கு போய் அங்கே எல்லாத்தையும் இழந்தது மாத்திரமல்ல தன்னுடைய இன்னொரு மருமகளையும் அவள் இழந்து போகிறாள். ஆனால் அவள் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்பி அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அவள் திரும்பி வர்றான். எப்படி தன்னுடைய எல்லா கணவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் தேவனுடைய திட்டத்தை அவள் உடைத்து போகும்போது எல்லாத்தையும் இழந்து விட்டுட்டு அவள் மனம் திரும்பி மறுபடியும் எங்கே வரா, பெத்லகேமுக்கு வரா. அப்போ தான் அவள் சொல்கிறா, 1:21 வாசிப்போம். ஆமேன். பாருங்க, தேவனுடைய திட்டத்தை செய்ய வேண்டியவ, தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டியவ தேவனுடைய திட்டத்தை உடைச்சிட்டு அவள் அந்த மோவாப் தேசத்துக்கு உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவள் தேடி போகிறா. பெத்லகேமிலே இருந்தால் அப்பத்தின் வீட்டில் இருந்தால் ஆண்டவர் அவரை ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவளாக குறைவு இல்லாமல் வைத்திருக்கவே மாட்டார். ஆனால் பெத்லகேமை விட்டு போனனால தான் மோவாப் பாவங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது சாபங்கள் நமக்குள்ள அந்த இடத்துல வரக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம நகோமியை போல நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நம்ம எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் அவளை போல நம்மளும் கண்கட்ட சூரியனாக நம்ம காணப்படுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து பிள்ளைகள் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் எல்லா ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு வர்றோம். வந்தனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த இளையகுமாரனை போல மறுபடியும் நம்மளை தேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் தேற்றி நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். நெகேமியா மறுபடியும் அவள் என்ன செய்கிறா, பெத்லகேமுக்கு மோவாபை விட்டுட்டு பெத்லகேம்
பெத்லகேமுக்கு தன்னுடைய மருமகளோடு அவள் திரும்பி வரா. வந்து அந்த இடத்துல என்ன செய்கிறா, வந்தனால கர்த்தர் அந்த இடத்துல அவளை ஆசீர்வதிக்கக்கூடியவளாக இருக்கிறார். அவருடைய மருமகளை கொண்டு ரூத்தை கொண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்தை அவர் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்துல கட்டளையிடுகிறார். அதை அவள் தான் ஆண்டவர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தர் இப்படியா சொல்கிறது, வாசிப்போம். ஆமேன். அவள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து விட்டுட்டு அவள் வந்து மறுபடியும் அந்த பெத்லகேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனம் திரும்ப நம்மளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், நீங்கள் எனக்கு போதும்னு, உங்களுடைய பாதை எனக்கு போதும் நம்ம வந்தால் தான் தேவன் மறுபடியும் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம மோவாப்லேயே இருந்துவிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியாது. உலகத்தினுடைய காரியங்களும் உலகத்தினுடைய அசுத்தங்களையும் நம்ம இருப்போம்னா தேவன் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எப்போ நம்ம தேவ சமூகத்தை நாடி வரணும், நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலராய் நம்ம காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலராய் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம பார்க்குறவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நம்ம திரும்பி வரும்போது கர்த்தருடைய கண்களில் நம்மளுக்கு நம்ம சங்கீதம் 34 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம நீதிமானாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்ம வந்து ஒரு நீதிமானாய் நம்ம காணக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுவோம். அதைத்தான் அந்த சாபங்கள் நெகேமியாவை போல் நம்ம தேவ திட்டத்தை உடைத்து நம்ம போய் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வராதபடிக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்ம கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை தேவனுடைய சமூகத்தை நம்ம அமர்ந்து கேட்கணும். ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் நம்ம வந்து கலந்து கொள்ளும்போது தான் கர்த்தர் ஒவ்வொருத்தர் மூலிமா ஒவ்வொரு வார்த்தை மூலிமா பேசுவார். அதே தான் நான் கடந்த மீட்டிங்கில் வந்து நான் அங்கீகரிக்கப்படாத ஒரு மகளாக இருக்கிறேன், நான் எப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் 2வது செக்ஷனில் அவர் வந்து பேசினார். நீ எல்லாத்தினாலும் அது யார் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின அந்த வார்த்தை, நீ வந்து யாருனாலும் நீ அங்கீகரிக்கப்படலைனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய அங்கீகரிப்பு உனக்கு இருந்தால் போதும். அந்த வார்த்தை என்னை ரொம்ப உடச்சிச்சு, என்னால் உட்காரவே முடியல. தேவனுடைய பிரச்சனை. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா என் கணவர் இந்த யோசேப்பினுடைய இதை குறித்து பேசிக்கிட்டே இருந்தார். யோசேப்பை போல ஒரு கனித்தரு செடின்னு 2 நாள் அந்த அதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ உண்மையிலே நான் நினச்சேன் இந்த மீட்டிங்கும் அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்புக்கு தேவன் உருவாக்கினார்னு. ஆனால் கர்த்தருடைய திட்டம் கர்த்தருடைய சித்தம் அவர் வந்து இந்த இடத்துல அந்த வார்த்தையை கொடுக்கும்போது நாங்கள் ஜெபித்த அந்த 26 நாளும் தேவ சமூகத்தில் ஜெபித்ததுக்கு தேவன் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. கர்த்தர் கணவர் மூலியமாக அவர் பேச வேண்டிய முதல் செக்ஷனில் பேசின அந்த யோசேப்பை கொடுத்து தான் என் கணவர் 2 நாளாக அது சொல்லிட்டு இருந்தார். 2வது நான் கேட்ட பதிலுக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாரு. யார் அங்கீகரிக்கப்படனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய அங்கீகரிப்பு மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். உண்மையிலே பல வேலையில் நான் வந்து தனிப்பட்ட வேலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு அரண் எனக்குள்ள அநேக பலவீனங்கள் எனக்கு இருந்துச்சு. அந்த நாட்களில் நடக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த 26 நாள் இந்த ப்ரேயருக்கு வரும்படியாக தேவனுடைய பலன் இருந்துச்சு. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்டு வைக்கவே முடியாது, அந்த பள்ளத்தில் இறங்கவே முடியாது, அவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். டெய்லி நான் 3 பெயின் கில்லர் போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த ஜெப நாட்களில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். அந்த பெயின் கில்லரே இப்போ நான் தொடர்றது கிடையாது. இந்த 2-3 நாள் பலவீனத்தில் தான் அந்த மாத்திரையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த 26 நாளும் சரி, அதுக்கப்புறம் சுகர் லெவலோ எனக்கு இந்த கால் வலின்றதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சேன். ஆனால் அது வந்து தேவனுடைய சித்தம்தான், தேவனுடைய திட்டம்தான். இந்த நாட்களில் இந்த ஒரு காரியத்தில் இப்படி நம்ம விடுதலை பெறணுன்றது தேவன் வந்து முன்குறித்திருந்தனால தான் அந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நம்ம நெகேமியாவை போல தேவ திட்டத்தை உடைத்து சாபத்துக்குள்ளாய் போகாதபடிக்கு தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அடங்கியிருக்கணும். அப்போ தான் தேவன் அவர் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். 3வதாக நம்ம பார்க்கிறோம், அவர் சாபங்களை முறிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். நம்ம விசாரித்து நம் தேவ திட்டத்துக்குள்ளாய் வரும்பொழுது என்ன செய்கிறார் கர்த்தர், நம்மளுடைய சாபங்களை அவர் முறிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை மத்தேயு 15:22 28 வரைக்கும் வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 22-28.
ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் சாபங்களை முறிக்கக்கூடிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ யார் என்று பெண் யார் என்று பார்த்தோம் என்றால் அவள் நோவாவுடைய பேர வம்சத்தில் வந்த ஒரு சந்ததி என்று நம்ம பார்க்கிறோம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அவர்கள் தான் வந்து சேம் காம் யாபேத் என்பவர்கள். ஆதியாகமம் 29:22 நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏன் இந்த கானான் சபிக்கப்பட்டவளாய் இருக்கிறார், ஏன் தேவன் அவருக்கு இறங்கவில்லை என்பதை நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஆதியாகமம் 9:22 வசனம். ஆமேன். பார்க்குறோம் ஏன் காம் வந்து கானானுடைய தேசத்துக்கு ஒரு தகப்பனாக இருந்தான். அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறானா? இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம உறவினர்களுடைய குடும்பத்திலும் சரி, நம்ம உலகத்திலும் நம் சபைக்குள்ளாய் காணப்படுகிற சில காரியங்கள், நல்ல காரியங்களை மட்டும் நம்ம சொல்லாமல் தேவையில்லாத காரியங்களை நம்ம இந்த காமை போல பரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சுவிசேஷம் மாத்திரம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடியதாக காணப்படணும். தேவனுக்கு தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம எப்பயுமே வந்து பேசக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவ தூதர்கள் அவர் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த காமை போல நம்ம சுற்றி திரிய தேவையில்லாத காரியங்களை பேசி நம்ம சுற்றி திரிகிறவர்களாக இராதபடிக்கு நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து பிறருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவோம். இந்த காம் செய்த பாவத்தினால தான் அவனுடைய சந்ததி என்ன செய்யுது, சபிக்கப்பட்டதாக இருக்குது. அந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் வந்ததான் இந்த கானானிய ஸ்திரியா பார்க்கிறோம். நம்ம அவள் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் போறா. தேவனிடத்தில் போய் என் பிள்ளைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு கேட்குறா. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்கும்போது அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யறா, நம்ம ஒரு நாய்க்குட்டியாக கூட நம்ம நாய்க்குட்டியாக தான் ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய வார்த்தையை தேவையுள்ள இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், விதைக்கணும். தேவையில்லாத இடத்துல நம்ம பன்றிகளுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, முத்துக்களை போடக்கூடாது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம பேசும் பொழுது தேவன் அங்கே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த கானானுடைய பெண்ணினுடைய அந்த சந்தனுடைய சாபம் இந்த மகள் மூலியமாக தான் விடுதலையாக்கணும்னு அந்த தேவ திட்டம் இருந்தனால தான் அவள் போகிற ஆண்டவர்கிட்ட போய் வேற எங்கேயும் அவள் போகலை, உலகத்தில் போகலை, விக்கிரங்களுக்கு போகலை, ஒரு மனுஷனை நாடி அவள் போகவில்லை. தன் பிள்ளைக்காக அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய பிள்ளை மாத்திரமல்ல தன்னுடைய தலைமுறை இதோட முடிஞ்சிடணும் சாபம், இதுக்கு மேலே இந்த சாபம் நமக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவள் போகிற தேசப்பட்ட போகும்போது கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் வந்து யாத்திரை நம்ம பெற்றோர்கள் செய்த பாவத்தை தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கும். அதனால் பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப வாயிலையும் சரி, வாயின் வார்த்தைகளையும் நம்மளுடைய நடக்கையிலையும் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பதறி ஒரு பாவம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்முடைய ஜெனரேஷனில் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த யாத்திராகமம் 34:7 வசனத்திலே நம்ம வாசிப்போம். 34 ஆமேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காம் செய்த பாவம் தான் இந்த கானானுடைய தலைமுறைக்கே அவர் வந்து ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார். இந்த சாபத்தை இந்த பெண் மூலியமாக தான் கர்த்தர் உடைக்கிறாரு. அந்த பெண் கானானிய ஸ்திரீ அந்த தேவனிடத்தில் ஏசப்பாட்ட போகும்போது ஏசப்பா அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஒரு விடுதலை கொடுக்குறார். அந்த நாள் முதல் கொண்டு காமனிலிருந்து வந்த அந்த சாபம் இந்த கானானிய ஸ்திரீ பெண் மூலியமாக தான் சாபத்தை கர்த்தர் முறிக்கிறார். அந்த ஜெனரேஷன் அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கப்படுகிற நம்ம பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்தில் ஒரு சாபம் வந்து காம் மூலியமாக வந்த சாபம் அந்த கானானிய பெண் மூலியமாக தான் தேவன் உடைத்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், அவளுடைய அடுத்து 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
15:28, மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஆமென். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறாரு. அவளுக்குள்ள என்ன விசுவாசம், என் மூலியமாவது என் சந்ததி இனிமேல் இந்த ஒரு சாபத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர், அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்த்தாரு. அவள் மக சுகமாக்கணுன்றதுக்கு அவர் பார்க்கலன்றது ஆண்டவர் அவளோட உள்ளத்தை ஆராய்ந்து அறிஞ்சனால தான் இந்த சாபத்தை, அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவளுடைய சாபத்தை கர்த்தர் முறிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசமோ என்ன செய்யுது, அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் யாக்கோப்பு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும், பிணியாளியை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:6 எப்படி பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே நாம் பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. அதே போல் 1 யோவான் 5:4 நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே தான் என்ன செய்யுது, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். கடுகளவு விசுவாசம் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போனால் என்ன செய்யும், அது கண்டிப்பாக கடலுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். நான் பெரிய குளத்துக்கு என் மகனுக்கு பிபிஏ படிக்கும் போது அந்த தேவதான பெட்டி தாண்டி போகும்போது ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். நான் ஒரு சாட்சி, இன்றைக்கி தான் தேவன் இப்போ தான் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். நாங்கள் வண்டியில் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி போனேன், இந்த மழை பெஞ்சுன்னா பின்னாடி இல்லை அந்த இன்னொரு பகுதி தெரியுமில்ல ஏசப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த மழை நான் போகும்போது வரும்போது குன்று இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ நல்ல கற்பம்பட்டின்ற அந்த இடம் இது அன்னப்பாக்கிய காலேஜ், அப்போ மேரிமாதான்ற காலேஜ் அந்த இடத்துல இருக்குது. போகும்போதெல்லாம் நான் ஏசப்பாட கேட்பேன், நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கட்டுகளவு விசுவாசம்தான் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனால் கண்டிப்பாக போகுன்னு சொன்னீங்களா அப்படின்னு. நாங்கள் இந்த தடவை நாங்கள் பெரிய குளத்தில் ஒரு விசேஷத்துக்காக நாங்கள் போகும்போது பார்த்தேன், அது முக்காவாசி குன்று எல்லாமே உடஞ்சிச்சு, இன்னும் லேசாக ஒரு பகுதி தான் இருக்குது. அப்போ நான் ஆண்டவருக்கு நான் சொன்னேன், இந்த ஒரு மலையை பெயர்க்கிறதுக்கு எனக்கு இந்த கடுகளவு விசுவாசம் இருக்குது, அதுக்கு தகுதியா ஏசப்பா அப்படின்னும் போது, உண்மையிலே தேவன் நம்ம அற்பமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறார். எல்லா காரியத்திலையுமே ஒரு பண தேவையானாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய தேவைகள் ஆனாலும் சரி, உலகத்தினுடைய காரியங்கள் ஆனாலும் தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்ய, நம்ம விசுவாசத்தை கண்டு நம்மளுக்கு அவர் பதில் கொடுக்க தேவனாக இருக்கிறார். அந்த முதலாவது பார்த்தோம், அவர் நம்ம விசாரிக்கிற தேவன். ரெண்டாவது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம வர வேணும். மூணாவது நம்ம தேவனுடைய விசாரித்து நம்ம தேவனிடத்தில் போகும்பொழுது, தேவனுடைய திட்டத்தை நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளுடைய சாபங்களை அவர் முறிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாலாவது நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், நல்ல பங்கை என்ன செய்யணும், இந்த 3 காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, 3 காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது, 4வது காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல பங்கை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல மத்தேயு 16:26 லூக்கா 10:38-42 வாசிப்போம். லூக்கா 10:38-42. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கோம், மார்த்தாளை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, உலக காரியத்தை குறித்து நம்ம நாடி செல்லக்கூடாது. எப்போ நமக்கு தேவனிடத்தில் தேவனுடைய பாதம் ஒன்று போதும் என்று, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு போதும் என்று, தேவனுடைய வரங்கள் நமக்கு போதும் என்று மரியாதை போல் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். மார்த்தாளை போல் நம்ம என்ன அநேக காரியங்களை குறித்து, நம்ம உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் உலக கவலை தான் நம்மளை அதிகமாக என்ன செய்யுது, நெருக்கி போடுறதுனால தான் நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் போகிறது கிடையாது. மார்த்தாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு உலக காரியங்களை விட்டு மரியாதை போல நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாதத்தில் அமரும் போது தான் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார், நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கார். நம்ம மரியாதை போல தேவ சமூகத்தை நாடுறதே கிடையாது. தேவன்
தேவனிடத்தில் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இந்த நாளிலிருந்து நமக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டுட்டு நம்ம மார்த்த மரியாதை போல தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பயங்கர ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தோம். நான் எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லாராலும் நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டோம். எல்லாரும் எங்களை வெறுத்து ஒதுக்குனாங்க. ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 2020 வந்து நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சீனிவாசபுரத்தில் போயிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. தோட்ட வேலை நாங்களே தோட்டம் எடுத்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டோம். ஏன்னா மாத்தாலே போல் நாங்கள் உலக காரியங்களை இன்னஜன பந்துக்களை நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னா, நாங்கள் தேவனுக்கு தேவை என்பதுக்காக எங்கள் தேவன் அநேக காரியங்களை உடைத்ததை நாங்கள் பார்த்தோம். அநேகருடைய சூழ்நிலையில் மனுஷராலும் சரி உலக காரியங்களினாலும் நாங்கள் என்ன பண்ணோம், உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்தோம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து உண்மையில் இனி வந்து எந்த ஒரு காரியத்தை நாங்கள் யாரையும் நம்பக்கூடாது. தேவனுடைய பாதை நமக்கு போதும்னு நாங்கள் ஏசப்பாட்டு நாங்கள் வந்து நின்னோம். அப்போ எல்லாத்தையும் இருந்த வீட்டையும் நாங்கள் விற்றுட்டு தான் நாங்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்கு அங்கே போகும்போது பயங்கர ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். காலேஜில் பிள்ளைகளை சேர்க்கும்பொழுது, பெரிய பிள்ளைக்கு சேர்க்கும்பொழுது ஒரு பைசா கூட கையில் இல்லை. ஆனால் தேவனத்தை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். என் பிள்ளைகளுடைய படிப்புடைய காரியத்திற்கே தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். எங்களால் முடியுமா, எங்களால் எதுனாலும் செய்ய முடியுமா அப்படின்னு. ஆனால் நாங்கள் கணவன் மனைவி குடும்ப ஜெபத்தில் உட்காருவோம். ஒரு நாள் கூட என் பிள்ளை குடும்ப ஜெபத்தில் உட்காராமல் விடவே மாட்டார். 7 மணினா 7 மணிக்கு வந்து உட்காரலன்னா அடி விடுப்பேன். என் சின்ன பையனா MBA படிக்கும்போது ஃபுட்பால் விளையாட போயிட்டான். அந்த சூழ்நிலை 7 மணிக்கு ப்ரேயருக்கு வந்து உட்கார வேண்டிய, ஃபோன் பண்ணி வரலன்ட்டு 7:15 வந்தான்ட்டு ப்ரேயர் முடிஞ்சோன்னே அடியப்பட்டார். நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பாவுடைய பாதத்தை நம்ம பிடிச்சி வரணும். குடும்பமாக கணவன் மனைவியாக பிள்ளைகளாக சேர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிற தலைகீழாய் அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் எந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த சீனிவாசபுரத்தில் இருந்தோமோ அப்போ நான் ஒன்று மட்டும் நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஏசப்பாவை தவிர நம்மளுக்கு வேறு இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஒரு காரியத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை அந்த சீனிவாசபுரத்தில் இருந்தோமோ இன்னைக்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்துருக்காரு, நல்ல 2 மகன்களை கொடுத்துருக்காரு, நல்ல 2 மகன்களை கொடுத்துருக்காரு. அதே போல் 2 பேர பிள்ளைகள் 2 பேத்திகளை கொடுத்தது மாத்திரம் எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் தேவனுடைய பாதம் ஒன்று தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவன் எங்களுக்கு ரெட்டிப்பாக தான் கொடுத்துருக்குறாரு. 2 வீடு, 2 காரு, 2 பைக்கு. ஏன் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் முதலாவது நம்ம என்ன செய்யணும், ரெபேக்கால போல் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம உட்காரணும். 2 தாவீதை போல் நம்ம போய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம இங்கேருந்து இந்த தானே போகிறோம், ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், போகலாமா வேணாமா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தேவன் நம்மளை அந்த இடத்துல போக விட மாட்டார். நம்ம சுயத்தினால போகிறனால தான் சில காரியங்களை நம்ம சிக்குண்டு போகிறோம். அந்த காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். 2வது நகமியை போல் தேவனுடைய திட்டத்தை உடைத்து நம்ம போகாதபடிக்கு நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நம்ம வர வேண்டும். 3வது நம்ம இந்த 2 காரியத்தை செய்யும்போது தேவன் நம்முடைய சாபங்களை முறிக்கிறார். சாபங்களை முறித்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய பாதத்தில் நம்ம அமரக்கூடிய நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. நீங்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இயேசுவின் கல்வாரி பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்ம குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம தெபராலை போல என்ன செய்யணும், நம்ம எழும்பணும். இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பு வரைக்கும் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக தாயாக எலும்பணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஃபஸ்ட் நம்ம கணவருக்காக எலும்பணும், 2வது பிள்ளைகளுக்காக எலும்பணும், நம்ம குடும்ப உறவுகளுக்காக எலும்பணும், இந்த நம்மளுடைய பட்டணத்துக்காக எலும்பணும், நம்முடைய மாநிலத்துக்காக எலும்பணும், நம்முடைய மாவட்டத்துக்காக நிற்கணும். எசேக்கியேல் 22 நம்ம வாசிக்கும்போது திறப்பில் நிற்பத்தக்கதாக ஒருவனை தேடினேன் ஒருவனை காணேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம சபையார் நம்ம என்ன செய்யணும், திறப்பில் இருக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம தேசத்திற்காக, நம்ம பட்டணத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அநேக சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் திறப்பில் நம்ம நிற்கணும். தெபராலை போல் நம்ம தாய் உள்ளம் கொண்டவர்களாக நம்ம எழும்ப வேண்டும். எழும்பினாதான் கர்த்தர் தேசத்தில் ஒரு அசைவை அவர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார்.
எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்கிறார். நம்ம திறப்பில் நின்று எலும்பி நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் தேவனுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. ஆமென். அருமையான ஒரு வார்த்தையை கேட்டோம்ல. கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்படும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒவ்வொன்றையும் நம்ம கேட்கும் பொழுது அதற்கான பலன் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே ஆமாம், ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம எப்படி இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அடிக்கலாம். நான் பையன் படிக்காத போது அடித்தா கூட நான் கேட்பேன், ஆனால் வசனத்தில் அடிக்கும்போது நான் அதிகமாக கேட்டதில்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை தான் கேட்டிருக்கோம்ல. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் இல்லை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமாம், சபையானது இது ஆண்டவரே உங்களை கேட்க வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கணும், நம்ம காரியங்களை பலிபீடத்தில் வைக்கணும். நமக்கு நாமே சில காரியங்களை திட்டங்களை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தோற்று போவோம். அது ஒரு பாடம் தான். அல்லேலூயா. அது ஒரு பாடம் தான். கிறிஸ்தவனா, அதாவது சர்ச்சுக்கு போய் இல்லை கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோன்னு இல்லை, கர்த்தர் கற்றுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், அவங்க சொன்னாங்கல்ல எல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டு. அதற்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னென்னா, கடைசியில் ஆண்டவர் தாங்கிற இடத்துக்கு வரணும். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டு மனுஷெல்லாம் கைவிட்டுருவான், கடைசியில் ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ தெரியாது, பண்ணுறதை பண்ணட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது தான் கர்த்தர் இதை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்கிறது காரியம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வைங்க. நீங்களாக ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணாதீங்க, நீங்களாக ஒன்று தீர்மானம் பண்ணாதீங்க. சில இடத்துல வைராக்கியமாக நின்று பாருங்க ஆண்டவருக்காக. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் வைராக்கியமாக நின்று பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம காட்டுற வைராக்கியம் இருக்குல்ல, அதற்கு கிடைக்கிற பலன் பயங்கரமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது அவ சொன்ன பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஆபிரகாம் ஈசாக்கை வைத்தோடனே இறங்கினோடனே, இறங்கி வீட்டுக்கு வந்தோடனே என்ன நியூஸ் வருது, ரெபேக்காள் பிறந்துட்டான். அப்போ ஆபிரகாமுக்கான துணை ஈசாக்கு. ஆனால் அடுத்த ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு அங்கே ஒரு தடை. இன்றைக்கி தான் புதுசாக நானும் இது கேட்டதில்லை, கணவன் ஜெபித்தான். இது வரைக்கும் நம்ம என்ன தான் கேட்டிருக்கோம், மனைவி உட்காந்து பொருத்தனை பண்ணி, அப்படிதானே நிறைய நேரங்களில் அம்மாவாக உட்காந்து என்ன பண்ணணும், பிள்ளைக்காக பொருத்தனை பண்ணி உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்ல. கணவனும் தன் மனைவிக்காக ஜெபித்தான், தன் கர்ப்பத்தை. ஆமாம், ஆண்டவரே கர்ப்பம் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். அப்போது ரெண்டு சைட்லையும் என்ன இருக்குது, நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பைபிள் அதிகமாக பெண்கள் ஜெபித்தார்கள், பெண்கள் தான். ஓகே, நீங்களும் ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் சந்ததிக்காக ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது அதிகமாக நான் சொல்லுவேன்ல, ஜெபிக்கிற என்னென்னலாம் ஜெபிக்க தோணுமோ அதை ஜெபிப்பேன். ஆனால் இப்போ நான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதிகமாக அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லி, அவர்கள காரியத்தில் நீங்கள் தான் பார்க்கணுன்றவர். என்னால் இதெல்லாம் முடியாது. இவந்தோ நான் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் என் பிள்ளைகளை பிசாசு என்ன பண்ணுவான், டார்கெட் பண்ணுவான். நான் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கலைன்னா, அதாவது முத்தினதுக்கப்புறம் நான் போய் சமூகத்தில் உட்கார்றதை காட்டிலும் இப்போவே நான் ஆண்டோட சமூகத்தில் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை கேட்ட கணவன்மாரும் சரி, இல்லை ஆண்கள் சரி, வாலிபர்களும் சரி, நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் இந்த ஜெபத்தை விடக்கூடாது. தேவ சமூகத்தில் நான் பார்த்தீங்கன்னா, முடிந்தவர்கள் பகலிலே வந்தார்கள், முடியாதவர்கள் சாயங்காலத்தில் வந்தார்கள். நான் அதை தான் சொன்னேன். நான் இந்த டைமில் தான் ஜெபிங்கன்னு சொல்லலை. இப்போ எப்சியாக இருக்கட்டும், கீர்த்தியாக இருக்கட்டும், கீர்த்தி காலேஜ் போவா, எப்சி வேலைக்கு போவா, அப்போ பகலில் வர முடியாது. அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, 5 மணிக்கு மேலே டெய்லியும் ஜெபித்தாங்க.
இந்த இடத்துல வந்து டெய்லியும் ஜெபித்தாங்க. அப்படி அடுத்த தடவை இதே மாதிரி ஜெபம் நடக்கும்போது இதையும் நான் பார்க்கணும். ஆக்சுவலி இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. முதல்ல இருந்ததை காட்டிலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. இனி எல்லாரும் இதில் பங்கு பெற்று பாருங்க. வந்து உங்களுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம், உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிக்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். உங்கள் காரியம் கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடத்தில் வைக்கப்படும் பொழுது உங்களுடைய காரியம் பார்த்து கொள்ளப்படும் என்றால், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா காரியத்தையும் பலிபீடத்தில் வைங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. எங்கேயா போகணுமா, ஏதாவது செய்யணுமா? ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எல்லாமே அப்படி இருந்ததுனால தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயர் எடுத்திருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தேறினவன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்னா அது காரணம் என்ன? அவன் வச்சான், ஆண்டவர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நம்ம மாறணும். இப்படி மாறும் பொழுது நம்ம பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும், சாபங்கள் உடையும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே கானானுடைய சாபம் இந்த அம்மானாலும் முறிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? சாபத்தை உடைக்கிறவர் வந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் இருந்தாலும் யாருக்கிட்ட போனால் அது முடியுமோ அந்த அம்மாட்ட அங்கே போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. போனனால கர்த்தர் என்ன பண்ண, அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற விதங்கள் வித்தியாசமானது. கண்களை மூடி, அப்பா நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெண்களுக்காக ஒரு தினத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் ஏற்படுத்தியிருக்கிற இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் அநேக இடத்துல தலைக்குனிவை பார்த்திருக்கலாம், புறக்கணிப்பை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இவர்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம அநேக இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் இவர்களை விசேஷித்த விதமாய் பார்க்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உண்மை வெளிப்படுத்தினதும் ஆண்டவரே உயிர் தெழுந்த பின்பும் வெளிப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு தான் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட ஆண்டவரே ஒரு விசேஷித்தவர்களை கர்த்தர் ஆண்டவரே நீ தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். ஒரு வேலை செய்யலாம், இல்லை வீட்டிலே பிள்ளைகளையும் கணவனையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவீராக. அநேக தேவைகள் உண்டு, அநேக ஜெபங்கள் உண்டு. பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீராக. விசுவாசத்தை பெருக பண்ணுவீராகப்பா. அதிகமாய் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணுவீராக. ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி இங்கே உருவாகட்டும் ஆண்டவரே. சத்தியத்தில் வளர்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த சபையில உருவாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒரு சந்ததி அல்ல, தேவனுக்கு பின்பதாக நிற்கிற ஒரு சந்ததி. நீர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் உமக்காக நிற்பேன் என்று நிற்கிற ஒரு சந்ததி எழும்பட்டும் தகப்பனே. கர்த்தர் அப்படியாக நீர் எழுப்புவீராக. சபைக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிரயாண பாதுகாப்பை கட்டளிடுவீராக, சரீர பாதுகாப்பை கட்டளிடுவீராக. இந்த நாட்களிலே பலவீனப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பலத்தால் இடைகட்டுவீராகப்பா. சரீரத்தில் பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, இந்த ஹீட்டுனால யாருக்கும் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. நாளைக்கு அந்த ஜெபத்துக்கு வருகிறவர்